அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்பு வீடியோன்னு வச்சுக்கலாம், இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எப்படி ஈஸியா ரன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் சில பேர் சொல்றதை கேட்டு நான் எல்லாரும் பண்றத நம்ம பண்ணக்கூடாது, நம்ம எப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும், கடன் இல்லாம எப்படி இருக்கணும், நிம்மதியா எப்படி வாழணுங்கிறத பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாம என் சேனல்ல சேமிப்பு வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல சேமிப்புங்கிறத கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, மதில் மேல் பூனை மாதிரி. இந்த பக்கத்தும் போக முடியாது, அந்த பக்கத்தும் போக முடியாது. அதாவது ஏழையாவும் இருக்க முடியாது, ரொம்ப பணக்காரனா ரொம்ப காலத்துக்கு நடிக்கவும் முடியாது. நான் ஏன் நடிக்கணும்னு சொல்றேன்னா, இந்த மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணக்காரனை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிற மாதிரி. அதாவது அவங்க வருமானம் எவ்வளோ, அவங்களோட கடன் எவ்வளோ, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கணும், பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க ஒரு ஜுவல் வாங்கினா நம்மளும் வாங்கணும் நம்ம நினைச்சு நம்ம சூடு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த இன்றைய கால, அதாவது நிகழ்கால அந்த சந்தோஷங்கிறது இல்லாம போயிடும். இப்ப நான் நகை போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நகையெல்லாம் சேமிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம், ஒரு தோடு ஒரு ஜிமிக்கி வாங்குறதுக்கே ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா நாங்க சீட்டு போட்டு தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு அரை பவுன் ஒரு பவுன் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம். சோ அந்த மாதிரி சேர்க்கும் போதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் கயிறு போட்டுட்டு ஒரு சின்ன கவரிங் செயின், சின்ன தோடு தங்கத்துல, கொலுசு, மெட்டி, இவ்வளவுதான் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இருக்கு. அதை பார்த்து பேசுறவங்க இன்ன வரைக்குமே நான் அவங்க கிட்ட மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இல்லாதப்பையும் என்கிட்ட இருக்கிறப்பையும் என்கிட்ட ஒரே மாதிரி இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்கள நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இல்லாதப்ப என்னை விட்டுட்டு போனவங்க என்கிட்ட இருக்கும் போது என்கிட்ட வந்தவங்களை பாத்தீங்கன்னா ஹாய் பாய், இது ரெண்டோட நம்ம நிப்பாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா நமக்கும் சேஃப்டி. ஏன்னா நமக்கு இந்த நிலைமை திடீர்னு கீழே இறங்கும் போதும் நமக்கு அந்த எப்ப நம்ம கிட்ட ஒரே மாதிரி இருக்கவங்கள்ட்ட அந்த ஆறுதல் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தவங்க நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட செலவு மட்டும் பண்ணிட்டு நம்ம காசையும் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படும் போது எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா மாசம் மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கட்டலாம், அந்த சீட்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் எனக்கு வாங்கவே கூடாத ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, வீட்டுல நினைக்கிற பொருள் என்ன அப்படின்னா நான் கார் வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் நம்ம ஓட்டுறதுங்கிறது அதுக்குன்னு தனியா நிறைய பேர் இருக்காங்க கார் ஓட்டுறதுக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க டிரைவர் அண்ணன் தான் எப்பவுமே ரெகுலரா வருவாங்க, அவங்க காரை தான் நம்ம எடுத்துட்டு போவோம். இந்த ஓன் காருங்கும் போது அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம், இன்சூரன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னா இன்னொரு டிரைவரை போட்டு போகணும், அவங்களுக்கு படிக்காசு எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம், அவங்களுக்கு ஃபுட்டு, இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு நம்ம பெட்டர் பாத்தீங்கன்னா வாடகை கார்லயே போயிடணும். ஏன்னா நம்ம போற ட்ரிப் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ட்ரிப் எல்லாம் போறது இல்லை. ஏதோ ஒரு வருஷம் நம்ம போவோம், சம்மர் லீவ்ல போவோம். அதுவும் எங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறும். சோ நம்ம அது மாதிரி லாங் போறோமா, வீட்டுல சும்மா நிக்கிறதுக்கு, அதை இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, சும்மா இருக்கிறதுக்கு அதே கார் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம எப்படி அதை வச்சு மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பாக்கணும். அது மூலமா எப்படி வருமானத்தை ஈட்டலாம்னு பாக்கணும். இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், அதை நல்லா கார் ஓட்டுறவங்கள்ட்ட கொடுத்து, நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கு, நம்பிக்கையின் பேர்ல இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிக் அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நம்ம காரை கொடுத்து, நீங்க இந்த ஒரு நாள் இந்த காரை ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ வச்சுக்கோங்க, எங்களோட வாடகை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம வாடகைக்கு சம்பாரிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம வாங்குறத விட அதுக்கு நம்ம லோன் கட்டணும், இல்ல ரெடி கேஷா இருந்தாலுமே நம்ம காசை அவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஜாலியா போறதுக்கும், ஒரு கோயிலுக்கு போறதுக்கு, ஒரு சும்மா ஒரு பக்கத்து தெருவுல போய் நம்ம வீட்டுல இருக்குன்னு காட்டுறதுக்காக போறதை விட அதை வச்சு நம்ம எப்படி வருமானத்தை ஈட்டலாம்னு பாக்கணும். ஒரு நல்ல டிரைவர்கிட்ட பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்க பட்சத்துல அவங்கள்ட்ட கொடுத்து, இதுல நீங்க ஓட்டுங்க, இதுல இருக்க வருமானத்துல எனக்கு இவ்வளவு ஷேர் கொடுங்க, கார் மெயின்டெனன்ஸும் நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா ஓரளவு நமக்கு அதுல ப்ராஃபிட் இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம வீட்டுல ஒரு காஸ்ட்லியான ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பாத்தீங்கன்னா இப்ப கேமரா நிறைய பேர் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா வாடகைக்கு கேட்கறாங்கன்னா நீங்க அதை சும்மா கொடுக்காம நீங்க இவ்வளவு அமௌண்ட்னு நீங்க கொடுத்து நீங்க அதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க சோர்ஸை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை எப்படி சம்பாதிக்கலாம். மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸாவே இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து மாச வருமானம் இல்ல வந்து ஒரு தொழில வருமானம் வருதுன்னா நம்ம அந்த ஒரு வருமானத்தை வச்சு மட்டுமே நம்ம பண்ணணும்னா கடைசி வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸா தான் இருப்போம், ஏழையா தான் இருப்போம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் வந்து மாசம் மாசம் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு, அது இல்லாம நம்ம வந்து அது அவுட் சைட்ல ஒரு இன்கம் 2-3 இன்கம் வந்து வர மாதிரி வச்சுக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, ஆனா வந்து அந்த லேண்ட் சம்பந்தமான இருக்கிற அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேண்டை பத்தி நல்லாவே தெரியும் அந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்லாம் வந்து சேல் பண்றதுக்கு யாருக்காவது சொல்றாங்க அப்படின்னா அது மூலமா ஒரு கமிஷன் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரியர் போடுறது இதெல்லாம் சில பேர் கத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூலமா வந்து எப்படி எழுதணும், எப்படி வந்து அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து கோப்புகள் வந்து ரெடி பண்ணணும்னு தெரியும். ஸோ அதை எழுதி கொடுத்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சில விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு வந்து காசு கம்மியாக தான் ஆகும். ஆனா அவங்க எழுதுறதுக்கு அந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணது கோப்புகள் ரெடி பண்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உங்க நாலேஜ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்க நாலேஜை யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஒரு வருமானத்தை ஈட்டுற வழியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க நல்லா படிச்சுட்டு வீட்டுல இருக்கீங்க, ஆனா வீட்டுக்கு வந்து வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து டியூஷன் வந்து எடுக்கலாம். இப்போ டியூஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ல நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு சின்ன பசங்க ஒரு 10 பசங்களுக்கு மாசம் வந்து 200 ரூபாய் இல்ல 300 ரூபான்னு சொல்லி கம்மி பிரைஸ்லயே வந்து நீங்க சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஃபீஸ் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு சேர்றாங்கன்னா இப்ப வந்து 10 பேர் வந்து 300 ரூபாய் சேர்றாங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணுங்க, 3000 ரூபாய் வருது மாசத்துக்கு. அந்த 3000 வரும்போது நீங்க தாராளமா உங்க வீட்டுல நகை சீட்டு கட்ட பணம் கொடுக்காட்டியும் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்டு வந்து கட்டலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப வந்து தடுமாறுறாங்க. நிறைய பேர் வந்து 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஸோ வந்து நீங்க வந்து கேட்டரிங் மாதிரி சின்னதா வந்து வீட்லயே வந்து செஞ்சு வீட்டு சமையல்னு சொல்லிட்டு நீங்க வந்து குழம்பு சாதம் கூட வேணாம், குழம்பு மட்டும் வச்சு இன்னைக்கு இந்த குழம்பு இன்னைக்கு இந்த கூட்டு 2 மட்டும் செஞ்சு நீங்க வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வந்து ஒரு கஸ்டமரை பிடிச்சி நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா தரமா செஞ்சு கொடுக்கும் பட்சத்துல அடுத்தடுத்து வந்து உங்ககிட்ட வந்து ஆர்டர் வந்து கேட்பாங்க, நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி நம்ம வருமானத்தை வந்து பெருக்கிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைக்கிற குழம்பு அன்னைக்கு வந்து வைக்க போறீங்க, அந்த குழம்புல இருந்து நம்ம வந்து அதுல இருந்து எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 2-3 பேத்துக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்க போறோம். அதாவது இப்ப ஹாஸ்டல்ல தங்குறாங்க, வெளியில தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டு கடை சாப்பாடு ஒத்து வராது, வீட்டு சமையல் வேணும்னா நீங்க அந்த மாதிரி விசாரிச்சு நீங்க வந்து அந்த மாதிரி செய்யலாம். சோ இது வந்து ஒரு ஐடியா தான், இது வந்து பர்மனன்ட்னு நான் சொல்லல, இதான் பண்ணணும்னு நான் சொல்லல, நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது நம்ம சம்பாத்தியம் மட்டும் இல்லாம அதர் இன்கமும் நமக்கு வரும்போது நம்ம வந்து நம்ம வருமானம் திடீர்னு நமக்கு வேலையே போகுது அப்படின்னா கூட அந்த அதர் இன்கம்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வருமானத்தை வந்து நம்ம நிக்காம பாத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து காசு சம்பாரிச்சு அதாவது சேவிங்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அதனால நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுவோம். ஆனா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்திருக்கேன், ஒரு அக்கா வந்து கூட போய் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேக் நிறைய தூக்கிட்டு வருவாங்க. அதுல வந்து பிளவுஸ் பிட்டு பாவாடை இன்னர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புடவை இதெல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் புடவையா 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னா வரும்போது அந்த அக்காட்ட வந்து வாங்குவாங்க, எல்லாரும் தெருவுல வாங்குவாங்க. அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு 10 20 இல்ல வாரத்துல வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு அமௌண்டா வந்து சேர்ந்திருக்கும். சோ இந்த மாதிரி வந்து பண்ணவங்க தான் நம்ம பார்த்திருக்கோம், இந்த மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். சோ வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஆன்லைன்ல வந்து பார்த்துட்டு பாக்குறதெல்லாம் வந்து வாங்குறது இப்ப. ஆனா அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு புடவை 2-3 புடவை எடுத்தாலுமே அதை இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கினாங்க. அதையுமே ரெடி கேஷ் கொடுக்காம, ரெடி கேஷ் இருந்தாலுமே சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அடுத்த மாசம் தரேன் சேர்த்து தரேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது வேற ஏதாவது எமர்ஜென்சி செலவுக்கு வேணும், பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வேணும், அதை கூட வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதா நம்ம அந்த காலத்துல இருந்து கத்துக்கிட்டது. சோ இத மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்றது மூலமா நம்மளோட நிகழ்காலத்துக்கான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க வேணாம்னு சொல்லல. இப்ப கார் வந்து நான் எடுக்க வேணாம்னு சொன்னேன், ஆனா கார்லயே போகக்கூடாதுன்னு சொல்லல. கார் வந்து வாடகைக்கு வந்து எடுக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு திருச்சி போறதுக்கு நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா ஓகே, நம்ம 3 பேர் போறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், நம்ம வந்து சேஃபா போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கு எங்க வீட்டுக்காரர் கார்ல போறதுக்கு அப்படின்னா அது ஓகே. ஆனா சொந்தமா ஒரு காரை வாங்கி அதை சும்மா நிறுத்திட்டு நம்ம எப்பயாவது எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. கார் இருந்துச்சுன்னா சும்மா எடுத்து
இந்த கார் ஓட்டுறதுக்காகவே நம்ம வெளியே போய் அது ஒரு செலவு பண்ணுவோமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அதனாலதான் நான் கார் வாங்க வேணாம். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெள்ளம் புயல் இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டமும் சரி, பெரிய பெரிய காரு இந்த மாதிரி வந்து பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருங்க, பாக்குறதெல்லாம் வாங்காதீங்க. நமக்கு எது வேணுமோ அதை பார்த்து பார்த்து வாங்குங்க. அதுதான் வந்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்குமே நல்லது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.